கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோப்பு 5 வார்த்தையை வாசிப்போம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீதிமான் செய்யும் நீதிமான். அப்போ நம்ம நினைப்போம், நீதிமான் செஞ்சாதான் கேட்குமா, நாங்கள்லாம் நீதிமானா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை பிரியமான தேவச்சனமே. இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தையே வேறு. நீதிமான் எலியா ஒரு நீதிமானாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஒரு பரிசுத்தவானாத்தான் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு எவ்வளோ பாடுகள் இருந்தது யோசிச்சு பாருங்கள். பாடு உள்ள மனுஷன், அடுத்த வசனம் நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடு உள்ள மனுஷன். அதனால தான் இங்கே சொல்கிறோம், நீதிமான் இந்த உபதிரத்திலையும் பாடுகளையும் கஷ்டத்துலையும் நம்ம நீதிமான உண்மையாக வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அவர்கள் தான் நீதிமான்கள். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகள். நீங்கள் தான் என் பிரியமான தேவச்சனமே, நீங்கள் தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகள். என் மகனே, என் மகளே, நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லி அழகாய் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல். நீங்கள் எந்த காரியத்துக்காக செபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். மிகவும் பலனுள்ளதாக இருக்குமா, அது உண்மையாக இருக்குமா, அந்த ஜபத்துக்கு தேவன் உடனே பதில் கொடுப்பார் என்று சொல்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமா, உண்மையா, அப்படி அதை சொல்ற முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அப்படி நம்ம ஆண்டவர் நம்ம சரீரத்தை ஒடுக்கி அவருடைய சமூகத்தை நம்ம செபிக்கும் பொழுது, அதை ஊக்கமா பெருமூச்சோடு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்படி நம்ம செபிக்கும் போது அந்த ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். மிகவும் பலனுள்ளதாக இருக்குமா, அதே சமயத்தில் பதிலும் நமக்கு கிடைக்குமா. என் பிரியமான தேவச்சனமே, இந்த நாள் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாராக. கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானா இருக்கணும் நம்பன்னு சொல்லிட்டு. நீங்க நீதிமான் தான், கர்த்தருக்குள்ள நீங்க பரிசுத்தவான் தான், நீங்க உண்மையுள்ள பிள்ளைகள் தான். கர்த்தர் அதனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் நான் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுடைய ஜபம் ஊக்கமா இருக்கட்டும்னு சொல்றார். ஊக்கமா இருக்கணும்னா முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மூச்சோடு, அப்படியே முழுசா நம்மளை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அது வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கும். அந்த ஜபத்தை கேட்டு தேவன் அப்படியே உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீதிமானை போல எலியாவை போல பாடுள்ளவங்களாய் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அநேக போராட்டம், அநேக பாடுகள், என் ஜெபம் கேட்கப்படலையேன்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளை நீர் இறங்குவீராக, அவர்களுக்கு பதில் கொடுப்பீராக, அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. என் பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உம்மை நம்பிதான்ப்பா இந்த பூமியில ஜீவித்து கொண்டு இருக்காங்க. ஆண்டவரே, போகும்போது வரும்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா, உம்மை நம்பி கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் சூழ்நிலையும் நீர் மாற்றுவீராக தகப்பனே. நன்மையானதை தந்தல்வீராக, தீமை அவங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதித்து கொடுங்கப்பா. நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ராஜா. உடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க தான்ப்பா அவர்கள் செய்கிற அந்த சிறு பிள்ளையை போல தன் முழு இருதயத்தோடு செபிக்கிற அந்த ஜபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தந்தருளும்படியாய் செபிக்கிறப்பா. அந்த ஊக்கமான வேண்டுதல் அவங்கப்பா பலனுள்ளதா இருக்கட்டும்ப்பா. அது சரீரமா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய காரியமா இருக்கட்டும், வீட்டு காரியமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அது பலனுள்ளதா இருந்து ஒரு ஆசீர்வாதமா அவங்களுக்கு மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம்.